எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஜூஸ் தாங்க. இந்த ஜூஸ் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் செய்யும்போது அந்த அளவு டேஸ்ட் வரலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டை எப்படி நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு பைனாப்பிள் ஜூஸ் ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு பைனாப்பிளை தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதனோடையே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு நீளமுள்ள பைனாப்பிள் 2 துண்டு எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்து அதனோட 200 ml தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். அதில் சர்க்கரை பாகு சேர்க்கிறேன். இனிப்புக்காக சர்க்கரை பாகு எப்படி செய்யறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜூஸ் எந்த அளவு திக்காக நல்லா நொர பொங்க இருக்குது பாருங்கள். இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நான் ஜூஸர் ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான மிக்ஸி ஜார் நம்ம சட்னிலாம் அரைப்போம் இல்லைங்களா, அதுலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். அதற்கு பிறகு இதை வடிகட்டணும். கண்டிப்பாக வடிகட்டி தான் நம்ம குடிக்கணும். வடிகட்டாமல் குடித்தா அந்த அரைப்படாமல் இருக்க அந்த திப்பியெல்லாம் நடுவில் மாட்டோம். அது சாப்பிடும்பொழுது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நமக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு கரெக்டாக கிடைக்காது. இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுடுங்க. கலந்து விடும் பொழுது நல்லா நமக்கு எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். அந்த பெரிய பெரிய நார் போன்ற பகுதி எல்லாமே இதில் தங்கிடும். இப்போ பார்த்தா தெரியும் இந்த திப்பி எந்த அளவு தங்குது பாருங்கள். இந்த திப்பியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜூஸில் குடிக்கும் பொழுது அது நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வடிகட்டிடுறோம். நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் பொழுதோ இல்லை தோசை வறுக்கும் பொழுதோ இதை சேர்த்து நீங்கள் சமைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த நார்ச்சத்தும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இட்லி மாவில் கூட நீங்கள் கலந்து இட்லியாக சுட்டுக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள், எல்லாமே கீழே நமக்கு இறங்கிடுச்சு. இப்போது இந்த திப்பியை இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். வேணும்னா நீங்கள் இதை கூட வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இன்னொரு முறை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி திரும்பவும் வடிகட்டிக்கலாம். ஒரு டம்ளரில் ஐஸ் க்யூப் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ஐஸ் க்யூப் இது போல் தனியாக சேர்க்காமல் பழம் நம்ம அரைக்கும் பொழுது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்க்காமல் நீங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இனிப்புக்கு வெள்ளை சர்க்கரை பாகு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வெள்ளைப்பாகு நாட்டு சர்க்கரை பாகு கூட சேர்த்துக்கலாம். தேன் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஆனால் ஒன்றுத்துக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும் நமக்கு. நீங்கள் வெளியில் ஜூஸ் கடையில் எந்த டேஸ்ட்டில் குடிக்கிறீங்களோ அந்த டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் இது போல் வெள்ளை சர்க்கரையில் பாகு எடுத்து சேர்த்து செஞ்சால் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதே ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.